வணக்கம். அறுசுவை உணவுகளின் இரகசியம் பற்றி பார்ப்போம். நமது இரத்தத்தில் பல்லாயிரம் கோடி சிவப்பு அணுக்கள் உள்ளன. இதில் ஒரு வினாடிக்கு 70 லட்சம் இரத்த அணுக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றன. நாம் உண்ணுகின்ற உணவின் மூலம் இப்படி இறந்து கொண்டிருக்கும் இரத்த அணுக்களுக்கு பதில் புதிய அணுக்கள் உருவாகும் வண்ணம் சத்தான உணவை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் பல ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். காலை, மதியம், இரவு இம்மூன்று நேரங்களிலும் நம் வயிற்றில் ஜீரண முறை மாறுபடுகிறது. ஆகையால் காலையில் லேசான உணவு, மதியம் பூரண உணவு, இரவு குறைவான உணவு உண்ண வேண்டும். சத்தான உணவு, சத்தே இல்லாத உணவு உடலுக்கு ஊறு விளைவிக்கும். முதலில் மாற்றம் தேவைப்படுவது உணவு முறையில்தான். தேவையான ஊட்டச்சத்து மிக்க சமச்சீரான உணவினை தேர்ந்தெடுத்து உண்பதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்து நிறைந்த சமச்சீரான உணவை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். உணவின் ஊட்டச்சத்தாக சொல்லப்படும் புரதம், கொழுப்பு, மாவு, உயிர்ச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், நீர், தாது உப்புக்கள், அத்தோடு அறுசுவையும் கலந்திருக்க வேண்டும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம். இந்த அறுசுவையை பகுத்து உண்பது நம் நாக்கிலுள்ள சுவை மொட்டுக்களே. இந்த அறுசுவைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உணவு சுவையாக இருந்தால்தான் உண்ண முடியும். போதிய உணவை உண்டால்தான் நமது உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் சரிவிகிதத்தில் கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் நமது உடல் தன்மைக்கேற்ற சுவையை விரும்பி உண்கின்றோம். எனக்கு இனிப்பு என்றால் உயிர், காரமில்லாமல் நாக்கு செத்து போச்சு, புளிப்பு என்றால் நாக்கில் எச்சில் ஊறுகிறது என்பவையெல்லாம் அவரவர் அறியும் சுவையின் தன்மைகளே. அறுசுவை உண்ணும் உணவில் அளவு மிகினும் குறையினும் நம் உடல் ஆரோக்கியத்தின் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன. அறுசுவையின் நன்மைகள் தீமைகளை பார்ப்போம். இனிப்பு சுவை உடல் பெருத்தல், உடல் அயர்வு, கட்டிகள் தோன்றுதல், நீரிழிவு மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் போன்றவை இனிப்பு சுவை அதிகரிப்பால் தோன்றுகிறது. இதே போன்று உடல் மெலிதல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளின் போதே இனிப்பு சுவை நம் உடலில் குறைவுபடுவதை உணர்த்துகின்றது. புளிப்பு சுவை உடல் மதமதப்பு, சோர்வு, பாரிச வாயு மற்றும் மலச்சிக்கல் என்பவை புளிப்பு சுவை அதிகரிப்பதால் தோன்றும் நோய்களாகும். தூக்கம் குறைவுபடல், உடல் படபடப்பு மற்றும் பேதி என்பன புளிப்பு சுவையின் குறைபாட்டினை உணர்த்தும் நோய்களாகும். அளவுடன் புளிப்பு சுவையை நாம் பயன்படுத்துவோமானால் கொழுப்பானது நம்மிடத்தில் மிகுதலை கட்டுப்படுத்தும். இரத்தம் சுத்திக்கு புளிப்பு சுவை அவசியமானதுண்டாகும். கசப்பு தன்மை. கசப்பு சுவையானது தீங்கு செய்யும் கொடிய நுண்ணுயிர்களை கொன்று நம் உடலை காக்கிறது, நரம்புகளை பலப்படுத்தி வளர்க்கிறது. கசப்பு சுவை நம் உடலில் அதிகரிக்கும் போது நமைச்சல், சொறி, சிரங்கு
போன்ற தோல் வியாதிகளும் நம்மை பிடிக்கின்றன. அஜீரணம், காய்ச்சல் காணுகின்றன. காரம் சுவை. காரச்சத்து வேறு, காரச்சுவை வேறு. உணவு சேரிப்பதற்கு உமிழ்நீர் சுரப்பு அவசியமான ஒன்று ஆகும். உமிழ்நீர் சுரப்பு குறையும் போது அஜீரணம், மந்தபேதி என்பன நம்மை வாட்டும். காரசுவை நமது உடலில் அளவுடன் இருப்பது உமிழ்நீர் சுரப்பதற்கு உதவுகிறது. இதன் அதிகரிப்பால் ஆசன எரிவு ஏற்படுகிறது. சீத பேதி மற்றும் மலச்சிக்கல், நாவறட்சி போன்ற கோளாறுகளும் தோன்றுகின்றன. துவர்ப்பு சுவை. இரத்தத்தை வளப்படுத்தும் இந்த துவர்ப்பு சத்தானது இரத்தப்போக்கினை தடுக்கும் சக்தி வாய்ந்த ஒரு சத்தாகும். அதிகமானால் வாதம், கைகளில் குடைச்சல், உறக்கக்கேடு என்பனவாகும். குறைந்தால் உடல் வெளுப்பு, காமாலை, சோர்வு போன்ற கோளாறுகளும் தோன்றுகின்றன. ஊர்ப்பு சுவை. சிறுநீர் அதிகரிப்பதால் வாந்தியுடன் பேதியாகும் போதே நம் உவர்ப்பு சுவை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். உவர்ப்பு சுவை அதிகரிப்பால் இவை தோன்றுகின்றன. குறைபாட்டினால் நெஞ்செரிவு, பசியின்மை, புளியேப்பம், வயிற்று வலிகள் தோன்றும். எலும்பு வளர்ச்சிக்கு இச்சுவை உதவுவது மாத்திரமல்லாமல் ஞாபக சக்தியை அளிக்கிறது. எனவே அறுசுவையின் பயனறிந்து நாம் நம் உணவின் அவைகளை பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம். காலை, மாலை, மதியம் தினமும் மாறி மாறி ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நாம் வளம் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.